ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் மக் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு கேக் பேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பீங்கான் கப் இருந்தாலே போதும். அதை வச்சே ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் இது பண்ணுறதுக்கு வந்து அவன் இல்லைனா கூட பரவாயில்ல, அடி கனமான பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ பார்க்கலாம். இந்த மக் கேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பீங்கான் கப் எடுத்திருக்கேன். இது பெரிய கப்பாக இருக்கனால கண்டிப்பாக பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன கப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக பேக் ஆகும். அதே நேரத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக கூட பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பில் ஊற்றி ஒரே டைமில் பேக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு பீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஃபோக் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் மாதிரி ஒரு மாதிரி பழுப்பு நிறம் மாதிரி வருது. அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து சீனி சேர்த்துக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சீனி வந்து இப்படியே நீங்கள் சேர்க்குறத விட பவுடர் சுகராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். பவுடர் சுகர்னால் மிக்சியில் ஒரு வாட்டி இந்த சீனியை அரைச்சிட்டு அந்த பவுடரை சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இது நான் முழுசாக சீனியாக சேர்த்தனால ஒரு 3 நிமிஷம் போல் மறுபடியும் அடிச்சுக்க போகிறேன். நல்லா அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுது. இப்போ வந்து இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் இல்லைனா நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க ஒரு வாட்டி. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாவு பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை, 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். பேக்கிங் சோடா வேண்டாம், பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தாலே போதும். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருங்க நல்லா. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து டார்க் சாக்லேட் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். டார்க் சாக்லேட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கலரும் கிடைக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எனக்கு டார்க் சாக்லேட் கிடைக்கல, ஸோ அதனால் நான் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்துருங்க. இது பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். இப்போ வந்து இதை அவனில் வச்சோ இல்லைனா ஓடிஜி அவனில் வச்சோ நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அடி கனமான பாத்திரத்தில் கூட வச்சு பேக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கொஞ்சம் கம்மியாகவே வைங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. ஏன்னா பேக் ஆகி வரும்போது கொஞ்சம் நிறைய வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பாதியோ இல்லை முக்கால்வாசியோ வச்சுக்கோங்க. இதை நான் ஓடிஜி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவன் இல்லாதவங்க அடி கனமான பாத்திரத்தில் கூட வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கத்தியோ குச்சோ வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அது வெந்துருச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணிங்கன்னா இது வந்து மிஞ்சி போனால் ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிருக்கும். இந்த ஓடிஜிங்கிறனால 20 நிமிஷம் போல் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சாக்லேட்டை வந்து துருவி போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ஏதாவது இருந்தால் கூட அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் டெய்ரி மில்கை துருவி போட்டிருக்கேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது.
இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் ஃப்ராஸ்டிங் மட்டும் பண்ணியிருந்தோன்னா உண்மையாகவே இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.